அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 8ஆம் தேதி. தற்போதைய வானிலை நிலவரம் என்ன? எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது? எங்கு கனமழை பெய்யலாம்? நேற்று எந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பதிவாகி உள்ளது? மேலும் இன்று இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று எந்த பகுதிகளில் இருக்கலாம் என்பதை விரிவான விளக்கமாக காலை 8:30 மணி அளவின் நிலவரப்படி இவ்வீடியோவில் முழுமையான விளக்கத்தை காணலாம். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். தினசரி உங்களது மாவட்டத்தில் மழை பொழிவு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனில் ஆல் என்பதை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காமல் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து ஹைப் செய்து விடவும். இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள சமீபத்திய எச்சரிக்கையின்படி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னலுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆகையால் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கவனமாக இருப்பது அவசியமாகும். வானிலை ஆய்வு மையம் காலை 8:30 மணிக்கு வெளியான அறிக்கையின்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பல இடங்களில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி உள்ளது. அதேபோல புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழையும், திருவாரூர் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சின்னக்கலார் மற்றும் வால்பாறை PDO பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் புதுச்சேரி, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழையாக பெய்யக்கூடும். இது தவிர சென்னை, ராணிப்பேட்டை, கடலூர், நீலகிரி, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மழை பதிவாக உள்ளது. அதாவது மழையானது தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மட்டும் இல்லாமல் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் மழைப்பொழிவு பெற்றுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படலாம். மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கலாம். இப்போது நாளைய நிலவரம் எவ்வாறு இருக்கும் என்பதை கணிக்கலாம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு தற்போது பெரிய அளவிலான வானிலை எச்சரிக்கை எதுவும் வெளிப்படவில்லை. ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கான முக்கிய எச்சரிக்கை தான் இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் மழை பொழிய வாய்ப்புள்ளது. எனவே இன்று குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மலைப்பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கலாம். மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய சூழல் இருப்பதால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது திறந்த வெளியில் நிற்பதை தவிர்ப்பதும், மின் கம்பங்கள் மற்றும் தனியாக நிற்கும் மரங்களின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. மொத்தத்தில் பார்த்தால் இன்று தமிழ்நாட்டில் கனமழைக்கான முக்கிய கவனம் செலுத்த வேண்டிய மாநிலங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மலைப்பகுதிகளை சுற்றியுள்ள அனைத்து ஊர்களும் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை, மின்னல் மற்றும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளது. இதுதான் இன்றைய காலை நிலவரப்படி வெளியாகி உள்ள வானிலை அறிக்கை. உங்கள் மாவட்டத்தில் இன்று மழை பெய்துள்ளதா என்பதை கீழே கமெண்ட் செய்யவும். இது போன்ற தினசரி மழை வாய்ப்பை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருப்பின் லைக் செய்து ஹைப் செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.